தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மணி. இது உங்கள் தமிழ் கேட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டிராஃப்டிங் டூல்ஸோட கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிராஃப்டிங் டூல்ஸோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் டிராஃப்டிங் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டெஸ்க்டாப்பில் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் எடுத்து உள்ள போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி வச்சுட்டேன், AutoCAD டெம்ப்ளேட். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் எடுத்து உள்ள போகிறேன். ஸ்டார்ட் ட்ராயிங். சரி, நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நியூ பேஜ் AutoCAD நியூ பேஜ் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூனிட் செட் பண்ணணும். ஸோ நான் யூஎன் என்டர் போய்ட்டு யூனிட் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூஎன் என்டர். ஸோ நான் போய்ட்டு எனக்கு வந்து டெசிமல் தான் வேணும். ஸோ டெசிமல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிசிஷன் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. மற்ற டிகிரியில் எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ யூனிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் லிமிட்ஸ். ஸோ லிமிட்ஸ் போகிறேன். நான் எந்த லிமிட்டில் ட்ராயிங் பண்ண போகிறேன் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டிஎஸ் சென்டர். ஸோ லோயர் லெஃப்ட் கார்னருக்கு 0,0 கொடுக்குறேன். ஸோ அப்பர் கார்னர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஜூம் அப்ளை பண்ணுறேன். எங்கே அந்த ஜூம் அப்ளை ஆகணும் அப்படின்னா, என்னோட இந்த லிமிட் ஏரியாவில் அப்ளை ஆகணும். ஸோ இசட் என்டர் அண்ட் ஏ என்டர். ஸோ கொடுத்து என்டர். ஸோ எனக்கு ஜூம் அப்ளை ஆகிடுச்சு. நம்ம டிராஃப்டிங் டூல்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா சர்க்கிள். நம்ம மட்டும் லைன் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம சர்க்கிள் பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சி என்டர். நான் சர்க்கிள் சி என்டர் போய்ட்டு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ரிப்பனையும் ஸோ இந்த ஐக்கானே சூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கிள். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ மெனு பார் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனு பார் போயிட்டு போனோம் அப்படின்னா ஸோ ஓகே, இங்கே போய்ட்டு ட்ராப்பில் போயிட்டேன். ட்ராப்பில் போனோம் அப்படின்னா ஸோ எனக்கு சர்க்கிளாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னு. ஸோ நான் இங்கே போய்ட்டு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மெனு பார் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சி என்டர். ஸோ சி என்டர் கொடுக்குறேன். சி என்டர் கொடுத்தா கீழே என்ன கேட்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் சர்க்கிள் கிரியேட் பண்ண போகிறோம், அது எந்த சென்டர் பேஸ் பண்ணி கேட்டாகும் அப்படின்னு ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்து பர்டிகுலர் எவ்வளோ ரேடியஸில் வேணும் அப்படின்னு ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். எனக்கு இப்போதைக்கு ரேடியஸ் வேண்டாம், நான் டைனமிக்கே கிரியேட் பண்ணுறேன். டைனமிக் மீன்ஸ் எனக்கு எந்த ஒரு ரேடியஸ் இல்லாமல் எந்த ஒரு கன்ஸ்டன்ஸும் இல்லை. ஸோ எனக்கு எந்த ஒரு பேராமெட்ரிக் இல்லாமல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்து ரேடியஸ் இல்லாமல் ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் கர்சர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதே சர்க்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு 20 ரேடியஸில் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஸோ அதையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சி என்டர் போகிறேன். ஸோ நான் சென்டர் பாயிண்ட் கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா ரேடியஸ். ஸோ எவ்வளோ ரேடியஸில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் 20 ரேடியஸில் வேணும். ஜஸ்ட் 20 என்டர். ஸோ எனக்கு 20 ரேடியஸில் கிரியேட் ஆகிடுச்சு சர்க்கிள். ஸோ இது எனக்கு வந்து ரேடியஸ் இல்லை, எனக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, நான் டயாவில் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நான் அதுவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், சி என்டர் போகிறேன். சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் டிஃபால்ட்டாக என்ன கேட்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். ஸோ இங்கே ஆர் அப்படின்னு போய்ட்டு டயாமீட்டர் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ டயா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் டிஏ என்டர் போகிறேன். டிஏ என்டர். ஸோ டிஏ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் அப்படி சேஞ்ச் ஆகிடும். எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ டயாமீட்டர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 40 கொடுக்குறேன். ஜஸ்ட் 40 என்டர். ஸோ கிரியேட் ஆகிடும் சர்க்கிள். ஸோ அதுக்கு இது மாதிரியான சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ரிப்பன் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு 6 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சென்டர் ரேடியஸ் பார்த்துச்சு, நம்ம சென்டர் டயாமீட்டர் பார்த்தாச்சு. ஸோ 2.3 பாயிண்ட் அப்படின்னா 2 பாயிண்ட் அப்படின்றது சர்க்கிள் வந்து எனக்கு பர்டிகுலர் 2 பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இப்படி இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ என்னோட சர்க்கிள் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த 2 இன்டர்மீடியட் பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு நான் 2 பாயிண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் 2 பாயிண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணுறேன். 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டேன். ஸோ 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து
நான் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணோன்னே கீழே என்ன கேட்குது அப்படின்னா ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்கும். ஆர் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் டிடிஆர் ஆர் டிடிஆர் அப்படின்னு ஆப்ஷன் கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா எந்த மாதிரி சர்க்கிளையும் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சாரி, ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் இன்டர்மீடியட் ஆகுது. ஸோ டிராஃப்டிங் செட்டிங்ஸ் போகிறேன். ஓகே, ஸ்ட்ரிப் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ 2 பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய சர்க்கிள் இப்போ எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா என்னோட 2 பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அந்த 2 பர்டிகுலர் இன்பிட்வீன் பாயிண்ட் கிட்டது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் 2 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 பாயிண்ட் அப்படின்றதும் சேமாக 2 பாயிண்ட் மேலே தான் அப்ளை ஆகும். என்ன அப்படின்னா இப்போ 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற சர்க்கிள் வந்து ஒரு 3 பாயிண்ட் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ எனக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ என்னோட சர்க்கிள் என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு 3 பாயிண்ட் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 பாயிண்ட் போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் நீங்கள் வேல்யூ யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸோ நான் சர்க்கிள் போகிறேன். 3 பாயிண்ட் சர்க்கிளே கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே. ஸோ செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறதுக்கு ஸோ நீங்கள் வேல்யூ கொடுத்தலாம். எனக்கு இங்கேருந்து வந்து ஒரு 50ல் செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ 50 என்டர். ஸோ 50ல் செகண்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து எனக்கு அங்கேருந்து ஒரு அங்கே வந்து 50ல் வேணும். ஜஸ்ட்டு 50 என்டர். ஸோ இது மாதிரி வேல்யூ யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் சர்க்கிள் அது மாதிரி வேல்யூ யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் ரேடியஸ். ஸோ டேஞ்சன்ட் ரேடியஸ் அப்படின்னா ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடுகூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நான் இப்போ கிரியேட் ஆகக்கூடிய சர்க்கிள் வந்து எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை எனக்கு தொட்டு கிரியேட் ஆகும். அதாவது இந்த லைனுக்கும் டேஞ்சன்ஸே கிரியேட் ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து டேஞ்சன்ட் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேஞ்சன்ட் ரேடியஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் சர்க்கிள் வந்து இந்த லைனுக்கும் டேஞ்சன்ஸியாக இருக்கணும், ப்ளஸ் இந்த லைனுக்கும் டேஞ்சன்ஸியாக இருக்கணும், ப்ளஸ் வந்து எனக்கு ரேடியஸும் கிரியேட் ஆகணும். எவ்வளோ ரேடியஸில் வேணும் அப்படின்னா ஒரு 30 ரேடியஸில் வேணும். ஜஸ்ட்டு 30 என்டர். ஸோ நீங்கள் இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டேஞ்சன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் வேணாம், எனக்கு வந்து ரேடியஸே வேணாம். ஸோ என்னோடய சர்க்கிள் வந்து என்ன வேணும் அப்படின்னா ஸோ இந்த 3 லைனுக்கு டேஞ்சன்ஸே வேணும். ஸோ நான் அதுக்கு எந்த சர்க்கிள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேஞ்சன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் போகிறேன். ஸோ டேஞ்சன்ட் எடுக்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் வேல்யூ கொடுக்காம ஜஸ்ட் நான் வந்து ஸோ டேஞ்சன்ட் லைனை கொடுக்குறேன். ஜஸ்ட் தேர்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ரிப்பனை யூஸ் பண்ணதில் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சி என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் விசிபிள் ஆகும். நான் சி என்டர் கொடுக்குறேன். சி என்டர் கொடுத்தோன்னா நான் அது டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன அப்படின்னா சென்டர் ரேடியஸ் அண்ட் சென்டர் டயமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் அண்ட் 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ இங்கே பார்த்தோம்னா டேஞ்சன்ட் ரேடியஸ் இருக்கும். அது உள்ள போனோம்னா டேஞ்சன்ட் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா பாலிகன். ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா POL என்டர். ஸோ பாலிகன் அப்படின்றது நம்ம ஹெக்ஸாகன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது சேமஸ் அதே மாதிரி தான். அது மோர் தென் 3 சைட்ஸ்க்கு மேலே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் தான் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாலிகன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் POL என்டர் கொடுத்து பாலிகன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நான் ரிப்பனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிப்பன் போயிட்டு ஸோ நீங்கள் இங்கே பாலிகன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பாலிகன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் மெனு பார் போய்ட்டும் ட்ராக்குள்ளேயும் நீங்கள் பாலிகன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலிகன் வந்து POL என்டர் கொடுத்து ஷார்ட்கட் கொடுத்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு POL என்டர் போகிறேன். POL என்டர். ஸோ POL என்டர் கொடுத்தோம் அப்படின்னா கீழே என்ன கேட்குது அப்படின்னா ஸோ பாலிகன் என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். டிஃபால்ட்டாக எத்தனை நம்பருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 3லேருந்து 1024 வரையும் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை வேணும் 6 வேணும். 6 என்டர் பண்ணுறேன். ஸோ 6 என்டர் பண்ணிட்டேன்.
6 என்ட்ரு கொடுத்தோன்னே ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாலிகன். நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா சேமஸ் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி ஒரு பாலிகன் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் சர்க்கிள் இங்கே சென்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அடுத்த 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் சர்க்கிள் அப்படின்னு. ஸோ இந்த இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டு என்னன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்கிரைப்டு சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்கிரைப்டு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா ரேடியஸ் கேட்குது. எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்னு நான் ரேடியஸ் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ஜஸ்ட் 30 என்டர். ஸோ நீங்கள் ரேடியஸ் இல்லாமல் டைனமிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ரேடியஸும் கொடுத்துக்கலாம். ஸோ 30 என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன அந்த இன்ஸ்கிரைப்டு அண்ட் சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படின்னா ஸோ நான் நமக்கு சர்க்கிள் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சென்டர் ரேடியஸ் போகிறேன். நான் வந்து ஸோ சென்டர் ரேடியஸில் வந்து ஒரு 30ல் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 30 என்டர். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிச்சிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ மறுபடியும் பாலிகன் போகிறேன். ஜஸ்ட் POL என்டர். ஸோ நம்பர் ஆஃப் சைடு 6 கொடுக்குறேன். என்டர். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டராக பாலிகன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ சென்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்ம சர்க்கிளோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் சர்க்கிளோட சென்டரில் போகிறேன். ஸோ எனக்கு பாயிண்ட்ஸ் காட்டலை. ஸோ ஏன் காட்டலை அப்படின்னா நான் வந்து ஸ்னாப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டிராஃப்டிங் சிட்டி ஸ்பீட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஸ்னாப். ஓகே. ஸோ நான் மறுபடியும் பாலிகன் போகிறேன். POL என்டர். ஸோ நம்பர் ஆஃப் சைடு 6 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர். ஸோ சர்க்கிள் சென்டர் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுத்து நெக்ஸ்ட் ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 30. 30 என்டர் பண்ணுறேன். ஸோ பாலிகன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா என்னோட சர்க்கிளுக்கு இன்னரில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதான் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஸோ நான் இந்த பாலிகன் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டெலிட். ஸோ நெக்ஸ்ட்டு பாலிகன் போகிறேன். ஸோ POL என்டர். ஸோ சேம் ப்ரொசீஜர். ஸோ நம்பர் ஆஃப் 6 என்டர் பண்ணிட்டேன். ஸோ சென்டராக பாலிகன் வந்து சர்க்கிளோட பாலிகன் சென்டரை சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு அபோவ் சர்க்கிள் கொடுக்குறேன். ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ ரேடியஸ் கேட்கும் நான் ரேடியஸ் எப்பவும் போல் 30 கொடுக்குறேன். ஸோ 30 என்டர். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அபவுட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டைப் காமன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா இந்த பாலிகன் கிரியேட் ஆனது ஸோ எனக்கு சென்டர் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண வேணாம். எனக்கு வந்து பர்டிகுலர் 2 சைடை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு பாலிகன் இருக்குது. ஸோ எனக்கு அடுத்த பாலிகன் எங்கே எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த சைட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும். ஸோ இந்த சைடை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் சென்டரை வச்சு எனக்கு பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த எட்ஜை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் தான் பாலிகன் போகிறேன். இப்போ POL என்டர். சென்டர் கொடுத்து நம்பர் ஆஃப் சைடு 6 கேட்கும். நான் 6 சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னா நம்ம சென்டர் தான் கொடுப்போம். கீழே தான் சென்டர் கொடுப்போமா. இப்போ சென்டராக பாலிகன் கேட்குது சென்டர் கொடுப்போம். ஸோ R அப்படின்னு ஆப்ஷன் கேட்டு பக்கத்தில் எட்ஜின்னு ஆப்ஷன் இருக்கா. ஸோ நான் எட்ஜு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சென்டர் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எட்ஜு தான் கொடுக்குறேன். எட்ஜு சூஸ் பண்ணுறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு எண்டு பாயிண்ட் ஆஃப் எட்ஜ் அப்படின்னு கேட்கும். அதாவது நமக்கு பாலிகனோட ஃபஸ்ட் எட்ஜ் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண சொல்லும். ஸோ நான் ஃபஸ்ட் எண்டு பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ண நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் செகண்ட் எண்டு பாயிண்ட் அப்படி கேட்கும். ஸோ நான் செகண்ட் எண்டு பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இந்த பாலிகன் மேலே ஆல்ரெடி வச்சுருந்த பாலிகன் மேலே எனக்கு ஓவர்லாப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து கிளாக் வைஸ் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் கிளாக் வைஸ்னால எனக்கு கிளாக் வைஸில் அப்ளை ஆகிருக்கு. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா பாலிகன் POL என்டர். ஸோ நம்பர் ஆஃப் 6 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எட்ஜு சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் எட்ஜு போயிட்டு ஃபஸ்ட் எட்ஜ் பாயிண்ட் கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் எட்ஜ் பாயிண்ட். ஸோ எனக்கு இப்போ ப்ராப்பராக கிரியேட் ஆகிடும். ஸோ இதான் பாலிகன் அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த டிராஃப்டிங் டூல்ஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.